மனிதனை தெய்வமாக மாற்றிய பெருமை கம்பனுக்கு உண்டு. காப்பியத்தின் கதாநாயகனுக்கு இணையாக கற்பின் கனலி கற்பின் கொழுந்து சீதாம்மாவை படைத்து காட்டிய பெருமை கம்பனுக்குத்தான் உண்டு. 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று கைகேயி ராமனைத்தான் பணித்தாள், சீதையே இல்லை. ஒரு பெண் எப்படி செம்மாந்து துன்பத்தை துயரத்தை தனதாக்கி கொண்டு தன் கணவனுக்கு வெற்றி தர வேண்டும் என்கின்ற வித்தை கம்பன் விதைத்த இடம் இந்த இடம். மனிதனுக்கு அறிவு நிலை, உணர்ச்சி நிலை. சீதாம்மா தூக்குன்னு நினைச்சது உணர்ச்சி நிலை. யாரோ ஒரு அனுமன் கணையாளியை காட்ட போது உன் கணவனுடைய தூதன் என்று சொன்ன போது அறிவு நிலை மாறினான். ராமன் அப்படியே ரொம்ப துவண்டு போய் ஒரு மிஞ்சி மெட்டி எடுத்து காட்டுவார். ஆமாம் ஆமாம், இது சீத்தம்மாவோடது. என்னப்பா இந்த அணிகளெல்லாம் தெரியலையே, அது மட்டும் உனக்கு தெரிஞ்சது? அண்ணா அண்ணா, என் தாய்க்கு சமமான சீத்தையினுடைய பாதத்தை தவிர பார்த்த எதையும் நான் பார்த்ததில்லையேண்ணா, அந்த அணிகலன்களை பற்றி எனக்கு தெரியாது. பொதுவாகவே கம்பனை பற்றி சொல்லுகின்ற போது 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு இன்றும் இங்கு யாரும் வித்தாகவில்லை. காலமெனும் மாலையிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். பாரதி எழுதுகிறான், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். காரணம், மனிதனை தெய்வமாக மாற்றிய பெருமை கம்பனுக்கு உண்டு. அறம், பண்பு, சகோதர பாசம், வீரம், ஒழுக்கம், தியாகம், உதவி, இது எல்லாவற்றையும் சூட்டி ஒரு கதாபாத்திரத்தை படைத்தான் ராமன். ஆனால் காப்பியத்தின் கதாநாயகனுக்கு இணையாக கற்பின் கனலி கற்பின் கொழுந்து சீதாம்மாவை படைத்து காட்டிய பெருமை கம்பனுக்குத்தான் உண்டு. சிறையிருந்து ஏற்றம் பெற்ற சீதையின் சில நுட்பம். எப்படி? சிறையிருந்து ஏற்றம் பெற்ற சீதையின் சில நுட்பம். நீங்கள் கம்பராமாயணத்தை நுட்பமாக படித்தா தெரியும். ராமனை சொல்கின்ற போது என்ன சொல்கிறோம்? இந்த 2 பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன். மனசால கூட அடுத்த பெண்களை நினைக்காத உத்தமர், நடையில் நின்று நாயகன். சீதா பிராட்டி யாரு? ஜனக மகாராஜாவுடைய குழந்தை, சக்கரவர்த்தியினுடைய மகள், சக்கரவர்த்தி திருமகள். அவள் சாதாரண பூப்பாதங்கள் மண்ணில் படாது. ஏனால் மாணிக்க கோமேதக குழந்தை. 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று கைகேயி ராமனைத்தான் பணித்தாள், சீதையே இல்லை. ஆலிசூல் பரதனை ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி 7 ஆண்டு காட்டுக்கு 14 வருஷம் போயிட்டு வா. சீத்தை போகணுன்னு அவசியமா? வருவேன்னா. அதுக்கு ராமன் சொல்கிறான், மகாராஜா பெற்ற குழந்தை, நீ வரக்கூடாது. கானகம் சுடும், கானகம் சுடும், கோடை வெயில் தகிக்கும், நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு. ஒரு பெண் எப்படி செம்மாந்து துன்பத்தை துயரத்தை தனதாக்கி கொண்டு தன் கணவனுக்கு வெற்றி தர வேண்டும் என்கின்ற வித்தை கம்பன் விதைத்த இடம் இந்த இடம். நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு. எப்பேற்பட்ட சீதாம்மா! மிதிலி மாநகரத்து ஜனக மகாராஜா குழந்தையாக சீதா பிராட்டி அந்த மாடத்திலே நிற்கின்ற போது அண்ணலும் அவளும் நோக்கிய போது சாதாரணமாக திருமணம் முடிக்கவில்லை. பல 1000 பேர் கொண்டு வந்த சிவதனுசை எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். எடுத்தது தான் பார்த்தாங்களாம், உடைச்சதை யாரும் கேட்டனர் தானா சத்தத்தை. அப்பேற்பட்ட அழகுடைய சீதா பிராட்டியை மணந்து வந்தா கடைசியில் என்னாச்சு? ராவணன் அசோகவனத்தில் கொண்டு போய் வச்சுட்டான். அயோத்தி மாநகரத்திலே செம்மாந்து இருக்க வேண்டிய சீதாம்மா ராமனுக்காக துணை நின்று கானகம் போனவள் ராவணனுக்கு ஆட்பட்டு அவரால் கவர்ந்தெடுக்கப்பட்டு அயோத்தி மாநகரத்தில் இருக்க வேண்டிய சீதாம்மா அசோகவனத்தில் இருக்கிறார். இங்கே கம்பன் ஒரு நுட்பத்தை வைக்கிறான். எப்படியாவது தான் கணவன் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கணும். ஒரு சமயத்தை வலுவிழந்து அங்கே இருக்கக்கூடிய செடி இலை குலைகளை அப்படியே கயிறு மாதிரி தரித்து தற்கொலை முயற்சிக்கு சீதாம்மா போறா. அப்போ அண்டர்நாயகன் அருள் தூதன் நான்னு சொல்லி அனுமன் போனோன்னு அதுலேருந்து தன்னை விடுவித்துக்கிறார்.
அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது மாதிரி சீதாம்மா நம்பிக்கை இழந்து செய்யலாமான்னா உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க, மனிதனுக்கு அறிவு நிலை, உணர்ச்சி நிலை. சீதாம்மா தூக்குன்னு நினைச்சது உணர்ச்சி நிலை. யாரோ ஒரு அனுமன் கணையாளியை காட்ட போது உன் கணவனுடைய தூதன் என்று சொன்ன போது அறிவு நிலை மாறினான். அடுத்து ஒரு மேம்பட்டு கம்பன் காட்டுறான் பாருங்க. உடனே என்ன சொல்றாராம் சீதாம்மாவை, அம்மா அம்மா எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சின்னு திருவடியை தொழுது என் முதுகுல ஏறிக்கோமா, சர்ன்னு கடல் தாண்டி கொண்டு போய் உன் கணவன் ராமபிரான் கரத்துல ஒப்படைக்கிறேன். அப்ப சீதாம்மா பேசுறதா ஒரு பாட்டு உண்டு. கம்பன் எழுதுறார், அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது என் தூயவன் வெள்ளி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன். நான் நினச்சிருந்தா ஒரு கனப்பொழுதுல இந்த ராவணனை என் கற்பத்தியினால் அழிக்க முடியும். என் கணவன் கோதண்டத்தின் பெருமை பேசுவதற்காக நான் துன்பத்தை துயரத்தை பொறுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் பறித்து மாலையாக்கி வெற்றி இலை மாலையே அனுமனுக்கு போட்டதாக ராமாயணத்தில் ஒரு பதிவு உண்டு. அதை விட ரொம்ப முக்கியம், சீதாம்மாவை எப்படி காட்டுவான் பாருங்க. இந்த ராவணன் தூக்கிட்டு போகும்போது ஜடாயு போய் போர்க்களத்தில் ராவணனுடைய கொடியை ஒடிச்சு நேருக்கு நேர் நின்று போராடும் ஒரு விலங்கினம். அது வெட்டுப்பட்டோன்னே சீதாம்மா அழுது தன்னுடைய நகை நட்டெல்லாம் கீழே போட்டுருவா. ராமனும் லக்ஷ்மணனும் அமிர்தத்துக்கு இணையான பொருளை தொலைச்சிட்டோமேன்னு வரும்போது வளையலை காட்டி லக்ஷ்மணன்ட்ட கேட்பா, தெரியல. மூக்குத்தியை காட்டி கேட்பா, தெரியல. தோட்டை காட்டி கேட்பா, ஒட்டியானம் கேட்பா, எதுவும் தெரியலேம்பார். ராமன் அப்படியே ரொம்ப துவண்டு போய் ஒரு மிஞ்சி மெட்டி எடுத்து காட்டுவார். ஆமாம் இது சீத்தம்மாவோடது. என்னப்பா இந்த அணிகளெல்லாம் தெரியலையே, அது மட்டும் உனக்கு தெரிஞ்சது. அண்ணா என் தாய்க்கு சமமான சீத்தையினுடைய பாதத்தை தவிர எதையும் நான் பார்த்தது இல்லையேண்ணா, அந்த அணிகலன்களை பற்றி எனக்கு தெரியாது. எந்த இடத்துல கொண்டு போய் சீதாம்மாவை வைக்கிறாங்க பாருங்க. கம்பனுடைய பாத்திர படைப்பில் ராமன் என்கின்ற வைரத்தை எந்த அளவிற்கு பட்டை தீற்றி பளபளக்கச் செய்தானோ கம்பன், அதற்கு சற்றும் குறைவில்லாது அக்னி பிரவேச காட்சியில் கூட அமைதி பொருளாக இருந்து அக்னியையே சுட்டரித்த தர்மபத்தினியாக இருந்தவள் சீத்தை என்பதை கம்பனுடைய நுட்பம் கொண்டு படித்தால்தான் நமக்கு கண்ணீர் வரும். என்னை பொறுத்தவரை சிறையிருந்து ஏற்றம் பெற்ற சீதையை நினைப்பதும் அவற்றை உள்வாங்கி நடப்பதும் உண்மையில் ஆனந்தத்தின் பேரானந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.